வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது டீ கேக். இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா? பட்டர், பீட்டர், ஓவன் இது எதுவுமே யூஸ் பண்ணாமல் அதே சமயம் டேஸ்ட்டாக சாஃப்டாக இந்த கேக் செய்ய போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மைதா 1/2 கப், ஆயில் 1/2 கப், எசன்ஸ் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ எடுத்துக்கலாம், முட்டை 3, தயிர் 1/2 கப், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பவுடர் சுகர் 1 கப். மெஷரிங் கப் இல்லைன்னா டீ டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டம்ளரோட அளவு 200 ml. இதுலேயே எல்லா பொருட்களும் அளந்து எடுத்துக்கலாம். கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கேக் ட்ரே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு கேக் ட்ரே எடுத்துகிட்டு அதில் ஆயில் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் மைதா சேர்த்துட்டு அந்த ட்ரே முழுவதும் அந்த மைதா கோட் ஆகிற மாதிரி நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. கையால் தேய்க்கக்கூடாது. இதில் நம்ம பட்டர் ஷீட் எதுவுமே போட போகிறதில்ல. இந்த மாதிரி செஞ்சாலே கேக் ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ இந்த ஓரங்கள்லாம் நல்லா மைதா கோட் ஆகிற மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டர், அவன் இது எதுவுமே யூஸ் பண்ணாமல் தான் இன்றைக்கி இந்த கேக் செய்ய போகிறோம். மிக்ஸி ஜாரில் தான் கேக் பேட்டர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 3 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையில் எல்லோ ஒயிட்டெலாம் தனித்தனியாக பிரிக்க வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கோங்க. இந்த கேக்கில் பட்டர் சேர்க்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக 1/2 கப் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர்லெஸ் ஆயிலாக சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ இது ரெண்டையும் மிக்சியில் அடிச்சுட்டு காட்டுறேன். மிக்சியில் அடிக்கும்போது ரொம்ப நேரம் அடிக்கக்கூடாது. ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட்டுக்குள்ளே அடித்து எடுத்தால் போதும். ஒயிட்டாக நல்லா நுரைச்சிக்கிட்டு பார்க்குறதுக்கு இதை மாதிரி இருக்கும். இப்போ இதோட சுகர் சேர்த்துக்கலாம். இதுக்கு பவுடர் சுகர் தான் நம்ம சேர்க்கணும். இப்போ இந்த சுகரும் சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இது ஒரு 30 செகண்ட்ஸ் அடித்து எடுத்தால் போதும். இந்த மாதிரி இருக்கும். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி பட்டர் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த தயிர், ஆயில் இதில் தான் இந்த கேக் சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதையும் ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதோட ஃப்ளேவருக்காக எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த ஃப்ளேவர் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இனி மிக்சியில் இதை அடிக்க தேவையில்லை. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த கேக் செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கே தெரியும், கேக் செய்கிறது ஒரு மேட்ரே இல்லை, ரொம்ப சிம்பிள். ஒரு சல்லடை வச்சுட்டு அதில் 1/2 கப் மைதா சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இது 3ஐயும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். மைதா கூட அந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆனால் தான் நம்மளுக்கு கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதெல்லாம் சலிச்சிட்டு நான் காட்டுறேன். எல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி கேக்கில் பட்டர், பால் எதுவுமே நம்ம சேர்க்கல, ஆனாலுமே கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதே அளவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் நல்ல சாஃப்டான கேக் கிடைக்கும். கட்டிகள் இல்லாமல் கலக்கணும். அதுக்காக நான் ஒரு விஸ்கி யூஸ் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். கேக் பேட்டர் மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். கேக் பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதை கேக் ட்ரேயில் விட்டுறலாம். எப்போவுமே கேக் ட்ரேயில் 3/4 பகுதிக்கு தான் பேட்டர் விடணும், ஃபுல்லாக விடக்கூடாது. கேக் பேக் ஆகும்போது மேலே எழும்பி வரும், அதுக்கு இடம் கொடுக்கணும். இப்போ இதில் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி அவனில் கேக் செய்ய போகிறதில்ல, கேஸ் ஸ்டவ்வில் தான் செய்ய போகிறோம். அதுக்காக சின்னதாக ஒரு அவன் செட்டப் ரெடி பண்ணியிருக்கோம். அடிகனமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு அல்லது சுத்தமான மணல் சேர்த்து அதுக்கு மேலே சின்னதாக ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு நம்ம கேக் ட்ரேயை அது மேலே வச்சுருக்கோம். இது ஒரு 45லேருந்து 50 மினிட்ஸ் வரைக்கும் பேக் ஆகட்டும். நம்ம இதை மூடி வச்சிடலாம். கேக் ரெடி ஆகிட்டு நான் அதை வெளியில் எடுத்து ஆற வச்சுருக்கேன். 40 மினிட்ஸ் ஆனதும் வெந்துருச்சுன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கூட ஒரு 10 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம வைக்கக்கூடிய பாத்திரத்துடைய கனத்தை பொறுத்தும் ஸ்டவ்வோட ஹீட்டை பொறுத்தும் மாறுபடும்.
கேக்கில் டாப் லேயரை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டிஸ்பிளேயில் வைக்கிறதுக்கு அழகாக இருக்குங்கிறதுக்காக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை ஸ்லைஸ் போட்டு பார்த்துடலாம். மேலே நல்லா ப்ரௌன் கலராகவும் கீழே நல்லா ஒயிட் கலராகவும் நம்ம பேக்கரியில் வாங்குகிற அதே மாதிரியான கேக் வீட்டில் இன்றைக்கி ஈஸியாக செஞ்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பட்டர் இல்லாமல், பீட்டர் இல்லாமல், ஓவன் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுட்டு இவ்வளோ சாஃப்டான ஒரு கேக் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்டான டீ கேக் ரெடி ஆகிட்டு. இந்த கேக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்போ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.